See 81,500 call Sensexல கொஞ்சம் ரெடியா இருங்க. ஒரு என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல வைக்கணும். 352 ஸ்டாப் லாஸ். $401 target. 401. See 352 stop loss. வேற வழி இல்லை இன்னைக்கு. ஏன்னா அது சென்செக்ஸ் என்னும்போது இப்படி தான் எடுக்கணும். புது என்ட்ரி இங்கே போடுறவங்க போடலாம். இந்த பாட்டம் கேண்டலில் ஸ்டாப் லாஸ் வச்சு புதுசாக எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். செகண்ட் என்ட்ரி டார்கெட் 410. 410 டார்கெட் உடையிட்டோம். 410 ஒடிஞ்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்க்கலாம். செகண்ட் என்ட்ரி மார்க்கெட் பீக்ல இருக்குது. இன்னும் ஒரு பீக் போறதுக்கு வெயிட் பண்றோம். இது முடிச்சுட்டா ட்ரேட் ஓவர் ஆயிடுது. செகண்ட் என்ட்ரி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எடுக்கலன்னா இன்னைக்கு விட்டுடுங்க, வேணாம். இன்னைக்கு மார்க்கெட் சரியில்லை. இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துன்னு வில் எண்ட் த செஷன். புட் சைடுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் ட்ரேட் பார்க்கலாம். ஏன்னா கால் சைடு இதுக்கு மேல ரிஸ்க் இருக்கு. ஹியூஜ் கேப் அப், அதனால இந்த ட்ரேடு நம்ம கொஞ்சம் ரிஸ்காக தான் எடுக்கிறோம். சும்மா வந்ததுக்காக ஒரு ட்ரேடு, அவ்வளோதான். 1000 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஸோ புட் சைடும் இமீடியட்டாக போகாதீங்க. எல்லாரும் புட் சைடு ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு டார்கெட் எடுத்துன்னு வந்துடலாம் வெளியில். இது ஃபுல்லாக மேலே ஒரே ஒரு டார்கெட் இருக்கும். எல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் இங்கே பூஞ்சி இருப்பாங்க. அவங்கள ஒரே ஒரு வாட்டி எடுக்கும். அது வரைக்கும் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு கேண்டில் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா 409 கொடுத்துரும். உஷாராக இருங்க. 383 இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுச்சுன்னா அடுத்த டார்கெட் 409. இப்போ போயிடும் 409க்கு. உஷாராக இருங்க. 409 டார்கெட். இது செகண்ட் டார்கெட். இது செகண்ட் என்ட்ரி பண்ணவங்களுக்கு இது டார்கெட். அகைன் 43 பாயிண்ட் செகண்டில் வந்தவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு இது 54 இருக்கு. ரெண்டுத்திலையும் சேர்த்து நீங்கள் ஒரு 20லேருந்து 20 பாயிண்ட் எடுத்தாலுமே 25 பாயிண்ட் போதும். இப்போ போயிடும் மேலே. தைரியமா இருங்க. மேலே போயிடும். க்ரீன் ஆகிடும் ஃபுல்லாக. வால்யூம் பத்தல. பட் நம்ம எடுக்கிற இடம் புரிஞ்சுக்கணும். 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கால் சைடு நம்ம எடுக்கிறோம். அதான் ஒரு விஷயம். பட் இது தொட்டுடும், ஒரு வாட்டி தொட்டுரும் நம்மளுக்கு. ரொம்ப ஒரே ஒரு டார்கெட் வரணும். செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இது ரெட்டாக மாறும். இங்கேயே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா இது மேலே போயிடும். கொஞ்ச நேரம் இருந்தால் போயிடும். இந்த டார்கெட் கொடுத்துரும். இந்த டார்கெட் கொடுத்துச்சுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. பட் அடுத்த டார்கெட்டும் இருக்கு. இன்னொரு 20 பாயிண்ட் இருக்கு. பட் இது முதல்ல இந்த டார்கெட் ரீச் ஆகட்டும். 409 வந்த உடனே ஃபர்தர் டிசைட் பண்ணலாம். 399 கஷ்டமாயிடுச்சு. இது 399 பாருங்க. ஏன்னா இது மூமெண்ட் குறைஞ்சிச்சுன்னா 399ஓட போயிடுவோம். அடுத்த டார்கெட் 409. இன்னைக்கு ட்ரேட் டஃப் தான். பிகினர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேப் அப்பில் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. இப்போ வேற ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்காது.
இது வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்துச்சுன்னா இது ஒரு லாஸ்ட் பாயிண்ட். கொஞ்சம் ஓரளவுக்கு 70% அக்யூரேசியில் போயின்னுக்குது. கால் சைட் நல்லா இருக்கு, போயிடும். அட்லீஸ்ட் 401 தொடும் இது. ஸோ ஐ கான் பிளே வித் யுவர் கேபிட்டல். ஏன்னா 1000 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிக்குது. இன்னைக்கு பிகினர்ஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரிஸ்கோட எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ட்ரேட் புரிஞ்சுக்கணும். இந்த டார்கெட் கண்டிப்பாக இருக்குது. பட் இது ரிவர்சல் ஜோன்னு இதை தொட்டுட்டு அடுத்த செகண்ட் இது ரெட்டாக மாறணும். கொஞ்சம் தூரம் ரிவர்ஸ் வந்து தான் திருப்பி மேலே போகும். ஸ்டாப் லாஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 355 ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனவங்களுக்கு, செகண்ட் என்ட்ரு ஆனவங்களுக்கு 367. உங்கள் லாஸ்ட் சைஸு தான் ரிஸ்க் ஆப்பிடைட் இருக்கு. 409ல் வால்யூமோட பிரேக் ஆச்சுன்னா வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி விக்கு பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு டார்கெட் வந்துடுச்சு, இன்னும் ஒரு டார்கெட் இருக்கு. இன்னும் ஒரு வாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே இது இன்னும் ஒரு வாட்டி மேலே போகும். இது எடுக்காதவங்களுக்கு திருப்பி ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணுறேன். கால் சைடே தான். ஸ்டாப் லாஸ் வந்து 360 கிட்ட ரொம்ப கீழே இருக்குது. எடுக்காதவங்க இந்த பாட்டம் போட்டு எடுங்க. 387. சின்ன பாயிண்ட் தான் இருக்கு. 409ஓட வந்துருங்க. 409 தொட்டுச்சுன்னா எல்லாமே எக்ஸிட் ஆயிடுங்க. அது போது மேலே இன்னொரு 5-10 பாயிண்ட்